இந்த ஹெர்பல் மெடிசன் மீது இருக்கும் ஆர்வக் கோளாறில் ஏதாவது வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவாளோ என்று பயந்தான். அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு அட்வைஸ் செய்தான். ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்த ஜெசிகா அவன் சொன்னதையெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்கி கொண்டு தலையாட்டினாள். சரி, அப்படின்னா நான் கிளம்பலாம்ல இப்போ? ஹரிஷ் கூலாக கேட்க ஜெசிகா அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தவள் ஹரிஷையும் பக்கத்தில் உட்காரச் சொல்லி சைகை செய்தாள். குழப்பத்துடன் அவளை பார்த்த ஹரிஷ், நீ என்ன செய்கிற ஜெசிகா? அதான் நீ கேட்ட மாதிரி நான் டேப்லெட்டை கொடுத்துட்டேன்ல, இன்னும் உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? எனக்கு ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு. சாவகாசமாக உட்கார்ந்து உன் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை என்று எரிந்து விழுந்தான். அவன் பொறுமை இழப்பதை பார்த்த ஜெசிகா, இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி நீ எனக்கு கற்றுத்தரணும் ஹரிஷ் என்று நேரடியாக அவனிடம் கேட்டாள். என்ன, நீ இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்க விரும்புறியா? இந்த முறை ஹரிஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். இதுவரை அவனிடம் டேப்லெட் வாங்கிய யாரும் இப்படி கேட்டதில்லை. முதல் முறையாக ஜெசிகா அப்படி கேட்கவும் ஹரிஷுக்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. சப்போஸ் இவ கேட்குற மாதிரி இந்த சீக்ரெட்டை நான் இவளுக்கு கற்றுக் கொடுத்தா ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. ஆமாம் ஹரிஷ், இந்த விஷயத்தில் நீ என்னோட குருவாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஜெசிகா வேகமாக சொன்னாள். ஆனால் நானே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தருக்கு குருவாக இருக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. அப்புறம் இது நீ நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் கற்றுக்கிற ஒன்றுன்னு எனக்கு தோணலை. உண்மையிலேயே உனக்கு அதில் ஆர்வமும் திறமையும் இருந்தா அதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்று மனதில் பட்டதை அவளிடம் கூறினான் ஹரிஷ். இந்த ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை அது ஒரு பெரிய கடல் போன்றது. ஹரிஷ் இப்போதுதான் அதில் கால் நனைத்திருக்கிறான். இன்னும் மூழ்கி முத்தெடுக்கவெல்லாம் நிறைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். அவனுக்கே இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஜெசிகாவின் கோரிக்கையை நிராகரிப்பதுதான் நல்லது என்று முடிவு செய்தான். அதை அவளிடம் சொல்வதற்கு அவன் முயற்சி செய்ய, ஹரிஷ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோயேன், இதை நான் உண்மையான ஆர்வத்தோடு தான் கேட்குறேன். ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படவும் தயாராக இருக்கேன். அதுக்கு முதல்ல நீ என்னை நம்பணும் என்று உருக்கமான குரலில் கூறிய ஜெசிகாவின் வார்த்தைகளில் நடிப்பு தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அவ்வளோ திமிரா பேசின அதே பொண்ணு தானே இது? என்ன இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மாதிரி நடந்துக்கிறா? இதில் எது இவளோட உண்மையான கேரக்டர்னு தெரியலையே. ஆனால் இப்போ அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நிஜமான இன்ட்ரெஸ்டோடு தான் கேட்குற மாதிரி தெரியுது. இப்போ என்ன சொல்கிறது என்று யோசித்தவனுக்கு அவளுடைய முகத்தில் அடித்தது போல முடியாது என்று சொல்ல மனம் வரவில்லை. ஹரிஷ், இதை கற்றுக்கிற விஷயத்தில் நான் உன்னை முழு மனசாக குருவாக ஏற்றுக்கிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே செய்வேன். முக்கியமாக ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் எப்பவும் உன் பேச்சை மீறவே மாட்டேன். ஜெசிகா சத்தியம் செய்வது போல உறுதியுடன் கூறினாள். அவளுக்குள் இப்பொழுது ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. வெறுமனே அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வதை விட அதை உருவாக்க கற்றுக்கொண்டால் அவளுடைய வாழ்க்கை வேறொரு லெவலில் மாறும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதன் பிறகு அவளுக்கு இந்த வானம்தான் எல்லையாக இருக்க முடியும். ஜெசிகாவை பொறுத்தவரை அவளுக்கு எப்போதுமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட விருப்பம் இருந்ததில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஹரிஷ் அந்த டேப்லெட் தயாரித்த விதத்தை அருகில் இருந்து பார்த்தவள் அதை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அப்படி செய்வதன் மூலம் அவள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதுடன் எத்தகைய தடைகள் வந்தாலும் எளிதாக தகர்த்துவிட்டு முன்னேறி செல்ல முடியும் என்று நம்பினாள். அதனால் இதற்கு ஹரிஷை சம்மதிக்க வைக்க அவள் என்ன செய்யவும் தயாராக இருந்தாள். இதை பற்றி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஹரிஷ் தயக்கத்துடன் சொன்னான். அப்படியா? அப்படின்னா நீ இதை பற்றி யோசிக்க தயாராக இருக்கியா? கேட்ட ஜெசிகாவின் குரலில் அதீத உற்சாகம் தெரிந்தது. அதுக்காக ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக வேண்டாம், நான் இப்போதைக்கு யோசிக்கிறதா மட்டும்தான் சொன்னேன். ஹரிஷ் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் பதில் சொன்னான். பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தில் எவ்வளோ சின்சியராக இருக்கேன்னு உனக்கு நிரூபிச்சா நீ கண்டிப்பாக நான் கேட்டதுக்கு ஓகே சொல்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ற ஜெசிகா ஒரு பெரிய சிரிப்புடன் சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். சரி, நான் இதை பற்றி யோசிக்கிறேன் என்றவன், இப்போவாவது நான் கிளம்பலாமா என்று கேட்டான். தாராளமாக குருவே. இல்லை, இது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும்? பேசாமல் பாஸ்னு சொல்கிறேன், அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜெசிகா அதே உற்சாகத்துடன் கூற ஹரிஷ் எதுவும் பேசாமல் வெளியே வந்தான். வாசலுக்கு வந்த அவன் மீண்டும் ஒருமுறை திரும்பி ஜெசிகாவை யோசனையுடன் பார்த்தான். அவள் கேட்ட விஷயத்திற்கு முதலில் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தவன் அதன் பிறகு யோசிக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் அவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்திருந்தது. தியானா மீடியாவை பொறுத்தவரை நிகிதா அவனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறாள்.
ஹோட்டல் மற்றும் வில்லா பிசினஸிற்கு தீபக்கையும் தர்ஷினியையும் தளபதிகளாக நியமித்து விட்டான். இப்போது அவன் அதையெல்லாம் விட பெரிய அளவில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த ஹெர்பல் மெடிசனுக்கு ஜெசிகா மாதிரியான ஒரு ஆள் கூட இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஜெசிகா ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிசினஸில் இருப்பதால் அவள் மார்க்கெட்டிங்கில் கில்லியாக இருந்தாள். அப்படியென்றால் அவளுடைய திறமையை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து பணக்கார மற்றும் பவர்ஃபுல்லான குடும்பங்களை ஒன்றிணைத்து ஹரிஷ் தனக்கு சொந்தமான ஒரு எம்பையரை உருவாக்க முடியும். ஹரிஷுடைய கனவே தனக்கென ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனும்போது அதில் ஜெசிகாவையும் ஒரு தளபதியாக சேர்த்துக் கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே யோசனையோடு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்த ஹரிஷ் அமைதியாக அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். அவன் முன்னால் நிறைய புத்தகங்கள் விரிந்து கிடக்க இப்போதைக்கு அதை பார்க்கும் ஆர்வம் இல்லாமல் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் ஹரிஷ். அப்போது திடீரென்று அவனுடைய தலைக்கு மேல் இருந்த ஃபேன் சுற்றத் தொடங்க திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்ன இந்த ஃபேன் திடீர்னு சுத்துது? யோசித்தபடி சுவிட்ச் போர்டை பார்க்க ஃபேனுக்கான சுவிட்ச் ஆனில் தான் இருந்தது. ஓ, ஈவினிங் கிளம்பும்போது கரண்ட் இல்லாதனால ஃபேனை ஆஃப் பண்ணாமலே போயிட்டோம் போல. அதான் இப்போ கரண்ட் வந்த உடனே அதுவாக ஓடுது நினைத்த ஹரிஷ் கண்களை மூடி மீண்டும் சேரில் சாய போனான். அப்போது அவன் முன்னால் விரிந்த நிலையில் கிடந்த புத்தகங்களில் ஒன்று மட்டும் ஃபேன் காற்றின் வேகத்திற்கு படபடவென்று அடிக்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். அப்போது எதேச்சையாக அதன் ஒரு பக்கம் ஹரிஷின் கண்களில் பட அவனுடைய முகம் மின்னல் அடித்தது போல வெளிச்சமாக மாறியது. வேகமாக அதை இழுத்து பக்கத்தில் வைத்தவன் ஒரு அவசரத்துடன் வாசிக்க ஆரம்பித்தான். அதை படிக்க படிக்க ஹரிஷின் முகத்தில் கலவையான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தது. அந்த பெரிய புத்தகத்தில் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல் இருக்க அந்த ஒரு பக்கத்தில் இருந்த இந்த விஷயத்தை தான் ஹரிஷ் 3 நாட்களாக தேடிக்கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் ஒரு ஸ்பெஷலான மெடிசின் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அந்த புத்தகங்களில் இருந்த எந்த மருந்துமே அவனுக்கு திருப்தியை தரவில்லை. மருந்து தயாரிக்கும் முறை, அதன் பலன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பவனுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யாதது போல இருக்கும். இந்த நிலையில் அவன் இப்போது படித்த அந்த பக்கத்தில் இருந்த மருந்து அவன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பிற்கு அப்படியே உருவம் கொடுத்தது போல இருந்தது. இதைத்தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கான ஜாக்பாட் இதுதான். சந்தோஷப்பட்டவன் அந்த பக்கத்தை மீண்டும் மீண்டும் படித்து நன்றாக புத்தியில் ஏற்றிக்கொண்டான். அப்போதுதான் அதில் இருந்த ஒரு விஷயம் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த பக்கத்தில் இருந்த ஹெர்பல் மருந்தின் தன்மைகள் அவனை கவர அதுதான் தான் தயாரிக்க வேண்டிய மருந்து என்று முடிவு செய்தான். இதுவரை அவன் படித்த புத்தகங்களை விட இந்த புத்தகம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. என்னது இது? இதுவரைக்கும் நாம படித்த புத்தகத்தில் இருந்த ஈஸியான தமிழ் மாதிரி இல்லாம இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது என்ன புத்தகம்? யோசித்த ஹரிஷ் புத்தகத்தின் பெயரை பார்த்தான். அதிசய சித்தர்களும் அபூர்வ மூலிகைகளும் என்று எழுதப்பட்டிருக்க எழுதியவரின் பெயர் இருந்த இடம் தண்ணீரோ எதுவோ பட்டு அழிந்திருந்தது. இந்த புக்கு நம்மக்கிட்ட எப்போ வந்துச்சு? நமக்கு இது வாங்கின மாதிரியே ஞாபகம் இல்லையே. இது ரொம்ப வருஷம் பழைய புக்கு மாதிரி வேற தெரியுது என்ற குழப்பத்துடன் அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்த ஹரிஷுக்கு சைமன் கொடுத்த பொருட்களில் ஒரு சில பழங்கால புத்தகங்களும் இருந்தது நினைவுக்கு வந்தது. சரி, எதுவா இருந்தான், எனக்கு தேவையான விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கு என்று நினைத்தவன் மீண்டும் தான் படித்த பக்கத்தை திருப்பினான். அந்த மூலிகை மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்று எழுதப்பட்டிருந்த பகுதியின் கீழ் இருந்த ஒரு வார்த்தை சடனாக அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அதிலிருந்த எல்லா பொருட்களை பற்றியும் அவனுக்கு தெரிந்திருக்க ஒரே ஒரு பெயர் மட்டும் வினோதமாக இருந்தது. மூலிகைகளை பற்றி தொடர்ந்து படிப்பதால் அவன் ஏராளமான மூலிகைகளின் பெயர்களையும் அதற்கான பலன்களையும் கற்று வைத்திருந்தான். ஆனால் அதிலிருந்த ஒரு பெயரை அவன் இதுவரை எந்த இடத்திலும் பார்த்ததில்லை. இதென்ன, நாகப்பட்சினின்னு இருக்கு. நம்மக்கிட்ட அப்படி ஒரு மூலிகையே இல்லையே. இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி இப்போதான் கேள்விப்படுறேன். அப்படின்னா இது இல்லாமல் நான் ஆசைப்படுற அந்த மருந்தை தயாரிக்க முடியாதா? யோசித்த ஹரிஷுக்குள் அதை பற்றி அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் பிறக்க தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து அந்த பெயரை பற்றி தேடியவன் திகைப்படைந்தான். உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நெட்டில் கூட அந்த பெயரை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை. இப்போ எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது? அது எங்கே கிடைக்கும்? யோசித்து யோசித்து அவனுக்கு பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது. அப்போதுதான் திடீரென்று அவனுக்குள் ஒரு ஸ்பார்க் அடித்தது. நெட்டில் தானே இல்லை, இதே மாதிரி இருக்கிற மற்ற பழங்கால புத்தகங்களில் அந்த பேர் இருக்கலாம்ல. பொறுமையாக தேடுவோம். முடிவெடுத்த ஹரிஷ்
அங்கிருந்த பழமையான புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து டேபிளில் வைத்து ஒவ்வொன்றாக தேட ஆரம்பித்தான். கடைசியாக மூலிகைகளும் சித்தர் பாடல்களும் என்ற ஒரு புத்தகத்தில் அவன் தேடிய விவரம் கிடைத்தது. அரிய நஞ்சை தின்றவருக்கும் ஆகும், கண்ணொளியும் மெய்யிற் கமல் மனமும் நீடழகும் கூடும், அதீத சக்தி பெருகும், யமனையும் தோற்கடிக்கும், அதன் பெயர் நாகபட்சினி என்று அதில் எழுதப்பட்டிருந்த பாடலை திரும்ப திரும்ப படித்தவனுக்கு அதனுடைய அர்த்தம் அரைகுறையாக புரிந்தது. பின்பு ஒரு தமிழ் அகராதியை எடுத்து வைத்து அந்த சித்தர் பாட்டில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடித்து ஒரு பேப்பரில் எழுதினான் ஹரீஷ். இதிலேயே பல மணி நேரங்கள் கடந்திருக்க இருந்த ஆர்வத்தில் அவனுக்கு சோர்வு கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு கிடைத்த இந்த நூலின் நுனியை விட்டு விடாதே அறிவுறுத்தி கொண்டே இருந்தது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் எழுதி முடித்தவன் கடைசியாக தான் எழுதியதை சத்தமாக வாசித்தான். கடுமையான விஷத்தையும் முறிக்கும், கண் பார்வை கேட்கும் திறன் எல்லா உணர்வுகளும் அதிகமாகும், உடம்பில் சக்தி கூடும், யமனையும் தோற்கடிக்கும், அதாவது சாவையை தோற்கடிக்கும், அதோட பேரு நாகபட்சினி என்று ஹரீஷ் வாசித்த சத்தம் அந்த இரவு நேரத்தில் கணீர் என்று ஒலித்தது. வாவ், இதுவரைக்கும் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் நான் டேப்லெட்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு டேப்லெட் இருக்கா? அதை மட்டும் நான் உருவாக்கிட்டேன்னா அதோட வேல்யூவே வேற மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாகபட்சினி மூலிகை எங்கே கிடைக்கும்? தனக்குள் யோசித்த ஹரீஷ் மறுபடியும் அங்கிருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான். ஹெர்பல் மெடிசனுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் நாம் உருவாக்கின மெடிசின்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான். பட் நம்ம தமிழ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டோம்? சரி, பரவாயில்ல, இந்த முறை நாம் சித்தர்கள் ஃபார்முலாவை வச்சு மருந்து தயாரிப்போம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.